நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் உங்களோட இதில். அமித்ஷா வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட காரணம் என்ன? ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட். ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டரே வந்து மர்டர் வழக்குல மேல இருக்குது. அவரு ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது குஜராத்ல. ஸோ அவர் மேல நிறைய வழக்குகள்லாம் இருக்கு. ஸோ அந்த வழக்கு அப்படி நிலுவையிலே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்மளுக்கு மாணவர்களுக்கான எந்த ஒரு கல்வி கல்விக்கான வளர்ச்சிக்கான பணம் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதெல்லாம் கொடுக்காம ஒரு ஜஸ்ட் எங்க அரக்கோணம் நேவிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு வீட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே அமித்ஷா கூட ஒரு போட்டோ கூட நான் உங்களை பார்த்தேன். லைக் வந்து என்னன்னு தெரியல, நான் ஒரு போட்டோ செஷன் மாதிரி வச்சிருக்கேன், அந்த போட்டோ காமிக்கிறேன். அதோட இதை நீங்க அப்ப சொல்லுங்க. அது எங்கன்னா கர்நாடகா மாநிலத்தினுடைய இப்பொழுது முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தார். ஈஷா இருக்கு. அப்பதான் அவர் அமித்ஷா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஸோ அப்போ வந்து நான் இது அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஈஷா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை தான் ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா இருக்கிறது, நான் பக்கத்துல அண்ணாமலை அண்ணா என் பக்கத்துல இருப்பாரு. நானு அப்புறமா வந்து ஈஷா இருக்காரு இல்லையா, அவர் யோகியினுடைய மருமகன் மகள், அப்புறம் அண்ணாமலை அண்ணன். எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அண்ணா, அடுத்தது அந்த பக்கம் எஸ்பி வேலுமணி அண்ணன், அதுக்கப்புறமா எல் முருகன் அண்ணன், அமித்ஷா. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. என்ன பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அந்த கோயில் போயிருக்கோம், அதனால அங்க பார்த்தோம். அவ்வளவுதான், ஜஸ்ட் வணக்கம் வரையும். அரசியல் நாகரிகம் இல்லையா? கண்டிப்பா. நம்மளுடைய அமைச்சர் வேற என்ன பண்றது, வச்சுதானே ஆகணும் வணக்கம். ஸோ அதனால இப்போ வந்து அரசியல்ல வந்துட்டு பல சூழல் நம்மளுக்கு ஏற்படும். நீங்க இப்போ சொன்ன மாதிரி தான் நம்மள வந்து நிறைய மிரட்டுவாங்க அப்படின்ட்டுலாம். ஆனா அதெல்லாமே தாண்டி மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா இந்த அரசியல் தலைவர்கள்ல? நான் கேட்கிறேன். ஆமா, நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு இன்ஸ்பிரேஷன், காமராஜர் ஒரு இன்ஸ்பிரேஷன், கக்கன் அவரோட இன்ஸ்பிரேஷன். இது மாதிரி பல பேரை சொல்லலாம். அப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு புரட்சிகரமா இருக்கும், ஒரு தெளிவா இருக்கும். அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் டவுன் பீப்புளுக்கும் புரியுற அளவுக்கு அவ்வளவு தெளிவா அவர் பேசுவாரு. அவர் பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஃபேமிலியே இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி தான் வரும். அவர் இந்தியா ஃபுல்லா சுத்துறாரு, இவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறாரு, இப்ப இந்தியா ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனும் பல மாநிலங்களுக்கு போறாரு. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த டைமும் அவரை போய் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 500,000 பேர் இருப்பாங்க, எந்த டைம் போய் பார்த்தாலும். ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அதான் சொன்னேன், கார்த்திக் சிதம்பரம் தலைவர் சொன்னேன் இல்லையா, அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிராக்டிகலா இருப்பாரு. சில பேர்லாம் வந்து வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, வணக்கம், அந்த அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு மாதிரி இருப்பாங்க. பட் அவர் அப்படி இருக்க மாட்டார், ப்ராக்டிகலா இருப்பாரு. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராக்டிகலா இருக்கக்கூடிய ஒரு லீடர். ஸோ அது மாதிரி நிறைய லீடர்ஸ் சொல்லிட்டே போகலாம். நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நான் வந்து உங்களோட போட்டோஸ்ல இதெல்லாம் காமிக்கிறேன். அதோட பின்னாடி இருக்கிற அந்த மெமரிஸா இருக்கலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதை நம்ம ஷேர் பண்ணலாம். நான் முதல் ஃபோட்டோவே உங்கள் தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ தான். இது வந்து எப்போ எடுத்தீங்க, எந்த சூழலில் இது எடுக்கப்பட்டது? பாரத் ஜோடோ யாத்ரா ஆந்திராவில் எடுத்தோம். ஓகே. அங்கே அவர் கூட நடக்கும்போது அது எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஃபோட்டோ தான் வந்து க்ளோஸ்அப்பில் அவர் கூட நிறைய நேரம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ என்னை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ அதனால கடைசியாக கட்டி பிடிச்சிருப்பேன் அந்த ஃபோட்டோவில். ஸோ எனக்கு அழைய வந்துடுச்சு. ஸோ அவர் பண்ற ஒவ்வொரு கஷ்டமும் வந்து தியாகமும் இந்த தேசத்திற்காக எல்லா விதமான மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஸோ அதனால அவர் வந்து எல்லாம் சமூக நீதி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது ஒரு தலைவன் வந்து இந்தியாவில் இப்போ இருக்கிறாருன்னா அது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தலைவனோடு பயணிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது.
அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை கட்டி பிடிச்சி அவர் ஆல் த பெஸ்ட், மக்களுக்காக நீங்கள் இன்னும் நிறைய முன்னெடுக்கணும், இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தேன். ஓகேண்ணா, அடுத்த ஃபோட்டோ நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு மனிதர் வேற சொன்னீங்க. இது வந்து மாரி செல்வராஜன் இருக்காங்களா டைரக்டர், அவர் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஓகே ஓகே. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அவருடைய ஃபோட்டோ மிக அழகாக வயலின் வாசிச்சுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோ நல்லா இருந்தது. அப்போ ஆனால் இங்கே எடுக்கலாம் நான் ஃபோட்டோன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு இன்றைய சூழ்நிலையில் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், கடைசி மனிதனுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு மனசுல எதுவும் உள்நோக்கம் இல்லாமல் அவர் வந்து வெளிப்படையா ஒரு வெகுளித்தனமா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். ஸோ எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு தலைவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்களோட கடைசி நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதான் முதல் முறை சந்திப்பா அவங்க கூட உங்களுக்கு? நான் அண்ணனை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நான் மாணவர்கள் இருக்கும் போதுல இருந்தே பழக்கம். 2013 நான் அண்ணன் தலைமையில வந்து ஒரு பேரணி வந்து அரக்கோணத்துல பண்ணேன். தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி பட்டியல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேரணி பண்ணேன். அப்பயும் வந்து என்ன பண்ண சின்ன பையன் இல்லையா. ஸோ அந்த டைம்ல ஒரு தலைவர் எல்லாம் சின்ன பையன் சொல்றேன் எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் எனக்கே பயந்தது, இவரு நமக்கு சொன்னா வருவாரா, இவங்க எல்லாம் ஊர்ல எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவருக்கு போன் அடிச்சு, ஆனா கண்டிப்பா நீங்க வருவீங்களாப்பா, நான் கண்டிப்பா வரப்பா அப்படி வந்தாரு. வந்து நம்ம சின்ன பையன் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கிறோம். அந்த டைம்ல அண்ணன் விஷயம் சொல்லுது எனக்காக வந்து அதான் மக்களினுடைய போராட்டத்துக்கு மிக முக்கியமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். எளிய மனிதன் சொன்ன எளிய மனிதன் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த 2013 நான் கூப்பிட்டு ஒரு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு பழக்கம். 2013 முன்னாடிலேருந்து பழக்கம். நல்ல அண்ணன் எனக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு அந்த ஃபோட்டோ. ஆமாம், அதுவும் பார்த்தேன். சூப்பர்ண்ணா.